தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு பொய் பேசுகிற தன்மை அகழும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பொய்யான வாக்கு மூலம், பொய்யான உறுதி, இவைகள் எல்லாம் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் நாம் ஜெபிப்போம். கணவன் மனைவிக்குள்ளே பொய் பேசுகிற தன்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பொய் பேசுகிற தன்மை, உடன் பிறப்புகளுக்குள்ளே பொய் பேசுகிற தன்மை, அது மாத்திரமல்ல இந்த பொய்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற பொய்கள். அதனால் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பொய் பேசுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால் இன்றைக்கு பொய்யின் ஆவி ஒவ்வொருத்தரை விட்டும் அகன்று போகும்படியாய் நாம் ஜெபிப்போம். சிறு பொய்யோ பெரிய அளவில் பொய் பேசுகிறதோ எதுவாக இருந்தாலும் பாவம் தான். அதனால் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பொய்யின் ஆவி ஆண்டவரே எங்களை விட்டும் தேசத்தை விட்டும் திருச்சபைகளை விட்டும் அகன்று போகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உமக்கு விரோதமாய் பொய் பேசுகிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களையும் எங்க தேசத்தையும் எங்க திருச்சபையும் நீர் ஒரு விசை கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொய்யின் ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. பொய் பேசுகிறவர்கள் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதப்பா. பொய்யான வாக்கு மூலம் ஆண்டவரே அப்பா நீதிமன்றத்திலேயோ காவல்துறையிலேயோ ஏற்படக்கூடாது சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பொய் பேசுகிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொய் பேசுகிற சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடாது அப்பா. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மை இருக்கட்டும், நேர்மை காணப்படட்டும், உத்தமம் காணப்படட்டும் சுவாமி. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளேயும் தேசங்களுக்குள்ளேயும் திருச்சபைகளுக்குள்ளேயும் ஊற்றுகிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.